என்ன எழுதிருக்காரு? அன்னைக்கு ஊருக்கு போனோம்ல, எங்க அண்ணா மக முழுகாம இருக்கிறா. நம்ம பொண்ணுக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் அவ்வளவு வாந்தி எடுத்திருப்பா. இவன் ஏன் வண்டி எடுக்கிறா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அத வரா, நீயே கேளு. என்னம்மா என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? எனக்கு என்னமா தெரியும்? நான் சொல்றேன் மாமி, அது பித்த வாந்தியா இருக்கும். வாம்மா, டெய்லர் அம்மா, மல்லி கைய பிடிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லம்மா. நான் கைய பிடிச்சதுனால வந்தவன தானே. அன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்களா? ஆமா. அக்கா எருமல்லையா புள்ள சொன்னா தானே உங்க அப்பா அம்மா நம்புவாங்க. எனக்கு குல்பி ஐஸ் வேணும், குல்பி ஐஸ் வேணும்னு அடம் பிடிச்சா, அத வாங்கி கொடுத்தேன். அது பித்தவ மாதிரி வாந்தி எடுக்கிறா. இவ்வளவு தானா? நான் வேற என்னமோல நினைச்சிட்டேன். நான் இல்ல. நீ ஏமா படுற? இது வேற ஒண்ணும் இல்ல, நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐஸ் வாங்கி கொடுத்தனா அந்த கோளாறு தான், வேற ஒண்ணும் இல்ல. சுத்தமா இருக்குது. யாருப்பாங்க? இங்க வா. என்ன சார்? அந்த பெரிய கேன் மொத்தம் எத்தனை இருக்குன்னு நினைட்டு வா. சரிங்க. எங்க எங்க சார்? சார் என்னையா வேலை ஏதாவது? வேலையா? அங்க விக்கிறாங்க, வாங்கிக்க போ. விக்கிறாங்களா? ஏதாவது கார்டு கிட்ட வச்சிருக்கியா? என்ன கார்டு? எலக்ட்ரிசிட்டி கார்டு. அட போயா, இங்க இந்த சிட்டில ஏதாவது வேலை பார்க்கணும்னா, கூலி வேலை பார்க்கணும்னா கூட அதுக்கு யூனியன் இருக்கு, கார்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது கார்டு கிட்ட வச்சிருக்கியா? இல்ல. அப்புறம் என்ன வேலை பார்த்து போயா. என்னப்பா அது? ஒண்ணு இல்ல சார், வேலை வேணுமா சார்? இங்க வாப்பா. வணக்கங்க. என்னப்பா, என்ன வேணும்? ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? என்ன படிச்சிருக்க? ஒண்ணும் படிக்கல சார். படிச்சவங்களுக்கே இங்க வேலை இல்ல. ஆமா, எந்த ஊரு? பெத்தாம்பட்டி. கிராமமா? கிராமத்துல உனக்கு யார் இருக்காங்க? நான் ஒரு அனாதைங்க. அனாதையா? குளிச்சியா? சாப்பிட்டியா? இல்ல. சரி, நீ என் கூட வா. முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம். சரிங்க. ஐயா, வேலை அதான் வாங்கி தர சொல்றேன்ல, நீ வா முதல்ல. வாப்பா. எங்கப்பா போற? இதுதான் நம்ம வீடு. ஓஹோ, கள்ளச்சாராயம் வித்து சம்பாதிச்ச வீடு. அட நான் இல்லப்பா, இந்த வீட்டுக்காரர். நான் வெறும் வாடகைக்காரன் தான். ஐயா, வேலை உள்ள கிணறு இருக்கு, முதல்ல போய் குளிச்சுட்டு வாப்போ. சரி. வேலை நான் தான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன்ல. சும்மா வேலை வேலைன்னு தொந்தரவு பண்ண, அப்புறம் அந்த முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலை பிடிங்கி உன் கையில கொடுக்க வேண்டியதான். கோச்சுக்காதுங்க ஐயா. முகத்தை தொடப்பா. பைத்தியக்கார பிள்ளைப்பா. முகமெல்லாம் சுண்ணாம்பா இருக்குப்பா, தொடச்சுக்கப்பா முதல்ல. யார் இவரு? இவரு நம்மள மாதிரிதான் அனாதை, வேலை தேடி வந்திருக்காரு. வேலை ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் வேலை வேலைன்னு. கௌரி, இதுவரைக்கும் எனக்கு தான் நீ சமையல் செஞ்சு போட்ட, இனிமே இவருக்கு சேர்த்து நீ சமைக்கணும். சரி. என்னடா புதுசா ஒரு ஆளை கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தானே ஆதரவு. இந்தப்பா,
முதல்ல குளிக்கிற வேலையை பாரு, என் கூட வா. வேலை மறுபடியும் வேலை வேலை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த என் பின்னாடி வா வா. வரலாங்களா? வாங்க. அடே அண்ணனா. வணக்கம் 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 வணக்கம். தம்பி அப்படி வாங்க. உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம் கார்கிறவங்க வந்தீங்களா? நான் எங்கெங்க கார் எல்லாம் வாங்குறது? இல்ல நம்ம தம்பி விஷயமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி யாருங்க? எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். உங்ககிட்ட தான் வேலை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்தேன். தம்பிக்கு என்ன வேலை தெரியுங்க? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேங்க. வெரி குட். தம்பி படிக்கலங்க, அதை உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்க சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். அப்பாடி, எனக்கு ரொம்ப நிம்மதிங்க. தம்பியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அப்ப நான் வரட்டுங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. சார் என்ன சின்னச்சாமி, இன்னும் வேலை முடியலையா? வாங்கய்யா, யாருமே இல்ல, நீ மட்டும் என்னப்பா வேலை பண்ணிட்டு இருக்க? உட்காருங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஐயா ஐயா, வாங்க போலாம். தம்பி, இப்படி உழைச்சா உன் உடம்பு என்ன ஆகும் தம்பி? உழைக்கிறதுக்கும் நேரங்காலம் இருக்கு தம்பி. இப்படி உழைக்கிறதுக்கு தான் நான் ஊரை விட்டு வந்தது. வாங்க போலாம். என்னாச்சு போன காரியம்? வள்ளல் சார், நீங்க சொன்னபடி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன். குடும்பம் இதோட க்ளோஸ். இனிமே உனக்கு ஆஃப் இல்ல, ஃபுல். டேய் நெட்டையா, கோவில் நகெல்லாம் திருடு போச்சுங்கிற விவரத்தை நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். அவங்கள அப்படியே அழைச்சிட்டு சின்னசாமி வீட்டுக்கு வரேன். ஐயா, இவனையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறீங்க? ஏயா போலீஸ் புடிச்சு வச்சுக்குமே. டேய், நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஊர் ஜனங்க எல்லாரும் அழைச்சிட்டு கோவிலுக்கு போறீங்க. கோவில் நகை திருடு போச்சுங்கிற விவரத்தை அவங்களுக்கு காட்டுறீங்க. அவங்கள அப்படியே தள்ளிக்கிட்டு சின்னசாமி வீட்டுக்கு வரீங்க. ஏயா மூர்த்தி, அதுக்கப்புறம் என்னையா நடக்கும்? அது அவனுக்கு தான் வெளிச்சம். இந்த பொண்ணு சின்னசாமி இருக்கானா? இல்ல, உன் அத்தை அவங்க சந்தைக்கு போயிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல விற்க போயிட்டாயா? இந்த பாருமா, உன் புருஷன் சின்னசாமி கோவில் நகையெல்லாம் திருடி வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கானா. விஷயத்தை கட்டு ஊர் ஜனங்க கொதிச்சு போய் வந்திருக்கிறாங்க. அப்பா, என்ன இப்படி கொதிக்குது? நெருப்பு கோழியா தின்ன? இந்த பாருமா, பெரிய மனுஷன் நேர்ல வந்திருக்கிறாரு. அநியாயத்தை பாத்துக்கிட்டு அவரால சும்மா இருக்க முடியுமா? வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்துரு. இனிமே நம்ம கையில இருக்குது. இதோ போலீஸே வந்துருச்சே. வணக்கம். வள்ளல் சார், தப்பவே முடியாது. அப்படி சொல்லியா? நீங்க போய் சோதனை போடுங்க. நான் உள்ள போக அனுமதிக்க மாட்டேன். ஏமா தடுக்கிற? தடுக்காம என்ன பண்ணுவாங்க? ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அந்த திருட்டு நகைய இந்த வீட்லயா வைக்க சொன்னீங்க? என்னடா உளற? மூதேவி, உங்க அப்பனுக்கு தான் புத்தி கிடையாது, உனக்குமா இல்ல? எந்த வீடுன்னு என்கிட்ட கரெக்டா சொல்லி இருக்கமானா? அதுல பாருங்க, கோயில்ல நகையை திருடி என் கையில கொடுத்து வீட்டுல கொண்டு போய் வைன்னு சொன்னீங்களா? அந்த திருட்டு நாய்க்கு நீங்க தானே சொந்தக்காரன்னு நினைச்சு உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டேன். இப்ப ஒண்ணும் குடிமொழி போயில்ல. இன்ஸ்பெக்டர் சார், ஐயாவை கூட்டிட்டு நீங்க ஐயா வீட்டுக்கு வந்துருங்க, நானே வந்து எடுத்து கொடுத்துறேன். சரி, நடங்க, உங்க வீட்டுக்கு போலாம். வாங்க, நீங்களும் வாங்கம்மா, போய் வேடிக்கை பாப்போம். நீங்க எங்கே நில்லுங்க. நீங்க வாங்க என் கூட. மிஸ்டர் சிங்கதுரை, என்ன இது? பெரிய மனுஷன் செய்யற வேலையா இது? பாத்தீங்களா, நகை இங்கதான் இருக்கு. அந்த பாவி அநியாயமா இந்த அம்மா மேல வீண் பழி சுமத்திட்டான்.
பாவம் அந்த பொண்ணு. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் நீங்க செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நான் உறுதுணையா இருந்திருக்கிறேன். ஆனா இனிமே அப்படி இருக்க நான் விரும்பல. பாவத்துக்கு பரிகாரமா தான் உங்களை நான் காட்டி கொடுத்தேன். எனக்கு தண்டனை இவங்க மூலமா வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு உறுதுணையா இருந்த உனக்கு? இன்ஸ்பெக்டர் சார், விலங்க மாட்டி இந்த விலங்க தள்ளிட்டு போங்க. டேய், என்ன நான் என்ன ஓடிட போறேன்? வாங்க.